ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மேலாப்பூரில் அம்பாளுக்கு காசு மாலை போட போகிறத நம்ம அத்தனை பேருமே நம்மளோட மனக்கண்ணால் தரிசனம் பண்ண போகிறோம். என்னைக்கு 1986 பிப்ரவரி மாதம் 26 இந்த தங்க காசு மாலை எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் தயார் பண்ணி எந்த ஸ்டேஜுக்கு வந்து பெரியவா கிட்ட போயிட்டு ஆனந்தவள்ளியும் இருப்பான்னு சொல்லி பெரியவா அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சிட்டா. இவெல்லாம் காசு மாலை எடுத்துட்டு நேராக காஞ்சி தேனம்பக்கத்துலேருந்து புறப்பட்டு எங்கே வரா அப்படின்னா ஆனந்தவள்ளியோட வீட்டுக்கு வர. மயிலாப்பூர் ஆனந்தவள்ளி வீட்டுக்கு வந்தாச்சு. பெரியவா கொடுத்த பிரசாதத்தெல்லாம் எடுத்துன்னு போகிறேன். வீட்டுக்குள்ளே போனால் ஆனந்தவள்ளி சுவாமி ரூமில் உட்காந்து ஒவ்வொன்று அழுதுன்னு இருக்க. என்ன கணவன் இப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அவருடைய உடல்நிலை இப்படி ஆயிடுத்து இல்லையா? ஒரு பெரிய சோகம். வாழ்க்கையில் வாழும்போது தெரியாது. ஒரு இளம் வயசில் ஒரு கணவன் மனைவி வாழும்போது தெரியாது. வாதம் விவாதம் சண்டை எல்லாமே நடக்கும். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே எல்லாமே நடக்கும். கணவன் கோச்சிட்டு ஒரு 7:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி போவான். ராத்திரி போயிட்டு எங்கேயோ போட்டு 9 மணிக்கு வருவான். மனைவி கோச்சிட்டாள்னா அம்மா வீட்டுக்கு போடுவாள். எல்லாம் நடக்கும். ஆனால் இவ 2 பேரும் வயதான காலத்தில் ஒரு 70 வயசு 75 வயசு ஆன காலத்தில் இவ 2 பேரும் ஒரு டைலாக் பேசுவா பாருங்கோ. நீ இருக்கும்போதே நான் போயிடணும் கணவன் சொல்லுவான். ஏன்னா உன்ன மாதிரி எனக்கு யாரும், நீ கவனிக்கிற மாதிரி என்னை யாரும் கவனிச்சிக்க மாட்டேன். நீ போயிட்டேன்னா என்னால் இருக்க முடியாது. அதனால் உனக்கு முன்னாடி நான் போயிடணும் கணவன் சொல்லுவான். மனைவி சொல்லுவான், நீங்கள் இருக்கிறது தாங்க எனக்கு சொத்து, நீங்கள் இருக்கிறது தாங்க எனக்கு சுகமே, உங்களுக்கு முன்னாடி நான் சுமங்கலியாக போயிடணும் அப்படின்னு மனைவியோட ஆசை. ஆரம்பத்தில் வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட காலகட்டங்களை தாண்டி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அந்த அந்யோன்யம் ஏற்படும் கணவனுக்கும் மனைவிக்கும். எனக்காக நீ, உனக்காக நான் அப்படிங்கிற அந்த பந்தம் எப்போ வரும்னா ஒரு 60 வயசுக்கு மேலே வரும். இங்கே பாருங்க, ஆனந்தவள்ளி என்னத்தான் ஆஸ்பத்திரியில் இன்னைக்கோ நாளைக்கோ 48 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இன்னைக்கா நாளைக்கா எப்போ போகிறாருன்னு தெரியல. இருந்தாலும் மனசு எப்படி அடிச்சுக்கும், எப்படி வாழ்ந்த வாழ்க்கை. கணவன் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை துணையை நாம் இழக்கப் போகிறோமே. எல்லாம் அந்த அம்மாவுக்கு மனசில் போட்டு தவிக்கிறது. இந்த பூஜை ரூமில் உட்காந்து புலம்பின்னு இருக்க, அழுதுன்னு இருக்க. அப்பத்தான் வெள்ளம் உள்ள நுழைஞ்ச. உள்ள வந்தவ நேர ஆனந்தவள்ளி ஆனந்தவள்ளி ஆனந்தவள்ளிங்கிறா. அவ டக்குன்னு கண்ணெல்லாம் தொடச்சுண்டு ஆனந்தவள்ளி ஒரு சகஜ நிலைமைக்கு வருவதில் வந்து எல்லாரையும் ரிசீவ் பண்ணுற. வாங்க வாங்க உட்காருங்க உட்காரு. எங்கே போயிட்டு வரல ஆனந்தவள்ளி? நல்ல விஷயம். நாங்கள் பெரியவாளை தரிசனம் பண்ண போனோம். பெரியவாள்கிட்ட போனோம். பெரியவாளுக்கு காசு மாலையெல்லாம் காமிச்சோம். பெரியவா எல்லாத்தையும் பார்த்துட்டு பெரியவா சொல்லிட்டா எல்லாம் நல்லபடியாக நடக்கும், உங்கள் செக்ரட்டரி கூட இருப்பான்னு சொல்லிட்டா. குறித்த தேதியில் நடக்கும், நீயும் கூட இருப்பேன்னு சொல்லிட்டா. அதனால் எந்த கவலையும் இல்லை ஆனந்தவள்ளி அப்படிங்கிற பெரியவா வாக்க சொல்கிறா. கரெக்டாக 1 நிமிஷம் தாண்டலை. ஆனந்தவள்ளி கிரகத்தினுடைய ஃபோன் அடிக்கிறது, லேண்ட்லைன் ஃபோன் எடுக்கிறா. ஆஸ்பத்திரியில பேசுவா போல இருக்கு. ஒரு கலவரத்தோடு பேசுகிறா. என்னாகுமோ எதான ஆயிருக்குமோன்னு எடுக்கிற. மறுமுனையில் பேசிய ஆஸ்பத்திரி சிப்பந்திகள் சொல்கிறார்கள், அம்மா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா, உங்கள் கணவர் சுயநினைவு வந்தாச்சு, அவர் பேசுகிறார், ரொம்ப சகஜமாக இருக்கார்.
இது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள். இது எப்படி ஆச்சுன்னு தெரியல. அவர் ரொம்ப சாதாரணமாக இருக்காருமா, கேஷுவலாக இருக்க. நாளைக்கே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ரொம்ப நார்மலாக இருக்கார். இது எப்படி வந்ததுன்னு தெரில அப்படிங்கிற ஆனந்தவள்ளி கண்கள் தழும்ப சொல்கிறாளாம். பெரியவாட்ட போயிட்டு வரேள், பெரியவாட்டேருந்து தகவல் சொல்கிறேள், ஆனந்தவள்ளி இன்னைக்கு கூட இருப்பான்னு சொன்னேள். என் ஹஸ்பண்ட் டிஸ்சார்ஜ் ஆக போகிறாளாம். அவர் நார்மலாக இருக்காராம், அவர் பேசுகிறாராம், சுயநினைவு வந்துடுத்தான், அவரால் நடக்க முடியறதான். பாருங்க, கை கால் 2 பக்கமும் செயலிழந்து போச்சுன்னா, நினைவு இல்லைன்னா, பேச்சு இல்லைன்னா, இப்போ எல்லாமே வந்துடுத்து. என்ன காரணம்? ஒரே வார்த்தை, தெளிவா அனுக்கிரகம், ஒரு குருவனுடைய அனுக்கிரகம். அடுத்த நாள் டிஸ்சார்ஜ். அவர் ஆஸ்பத்திரியிலேருந்து நடந்து வீட்டுக்கு வராராம். யார்? ஆனந்தவள்ளியோட கணவர் கணேசன் நடந்து வீட்டுக்கு வராராம். வீட்டுக்கு வந்தாச்சு. 26ஆம் தேதி பிப்ரவரி அம்பாளுக்கு, கற்பகாம்பாளுக்கு காசு மாலை சமர்ப்பிச்சாச்சு. அந்த காசு மாலை சமர்ப்பிக்கக்கூடிய வைபவம் வெகு சிறப்பாக கோலாகலமாக ஆனந்தவள்ளியோட கணவர், இந்த குழுவருடைய அனைத்து அங்கத்தினர்கள் எல்லாரும் இருக்க அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அம்பாள் அந்த காசு மாலை ஜெகஜோதியாக ஏற்றுண்டா, அம்பாள் ஏற்றுண்டா. எல்லாருக்கும் சந்தோஷமான சந்தோஷம். எல்லாம் முடிஞ்சு அன்னைக்கு அன்னதானங்கள், எல்லா விமரிசையான வைபவங்கள் எல்லாம் பூர்த்தியாகுது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு 2 வாரம் கழித்து ஆனந்தவள்ளியோட கணவர் இறந்து போறார். ஒரே உயிரை, போக வேண்டிய உயிரை, பிராணனை பெரியவா பிடிச்சு நிறுத்துற. 2 வாரத்துக்கு நிறுத்துற. யார்கிட்ட போராடிப்பா பெரியவா? யமன் கிட்டையா, காமாட்சி கிட்டையா, கற்பகாம்பாள் கிட்டையா? பெரியவா பண்ற. 2 வாரம் கழிச்சு போயிட்டார். இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும், அன்னைக்கு காசு மாலை அர்ப்பணமாகணும், இவ அத்தனை பேரும் கோவிலில் இருக்கணும், இவ அத்தனை பேரும் அன்றைய தினம் சந்தோஷமா இருக்கணும். இத்தனை வருடத்தினுடைய உழைப்பு வீணாகக்கூடாது. பெரியவா எல்லாம் பார்த்து பண்ணி இது முடிஞ்சோன்னா 2 வாரத்தில் ஒரு போயாச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. மகா பெரியவாளை நம்ம நம்பினோம் அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதத்தோடு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும். அவர் எனக்கு துணை இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தாலே போகிறோம். அது போகிறோம். அது எல்லாவற்றையும் சாதித்து கொடுக்கும். அதனால தான் பெரியவாளை இன்னைக்கும் நம்ம பிடிச்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.